السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: لو أن موسى كان حيا ما وسعه إلا أن يتبعني، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ஒரு ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி அமர வைத்திருக்கிறான். இந்த சபையிலே அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் எவ்வாறு தேர்வு செய்து அழகு பார்க்கின்றானோ அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தேர்வு செய்து அழகு பார்த்தல் புரிவானாக. ஆமீன். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு என்னென்ன விதமான பாக்கியங்களை எல்லாம் தர வேண்டும் என்பதாக விரும்புகின்றானோ, நாடி இருந்தானோ, நாடி இருக்கிறானோ அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தேர்வு செய்து கொள்வானாக. என்னென்ன கெடுதிகள், என்னென்ன நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கின்றதோ அனைத்து விதமான இடர்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மிகவும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்ற வரிசையில் அல்லாஹ்விற்கு அடுத்ததாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சென்ற வாரத்திலே பார்த்தோம். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான முறையிலே நாம் உபகாரத்திற்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த நன்றி உணர்வை சுன்னத் என்கின்ற உன்னதமான இபாதத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்துவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வாரத்திலே சில செய்திகளை பார்ப்பதற்கு இருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு உபகாரம் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை சுன்னத்தான வழிமுறைகளாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்கே என்று நான் மனிதர்களையோ ஜின்களையோ நான் படைக்கவே இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது இந்த உலகத்திலே வணக்கத்திற்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதை தாண்டி வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் நீங்கள் படைக்கப்படவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் நாம் சாப்பிடுவது கூடாதா? நாம் வியாபாரம் செய்வது கூடாதா? குடும்பம் நடத்துவது கூடாதா?
நம்முடைய வாழ்வாதாரத்தை திரட்டிக் கொள்வது கூடாதா? இவைகளெல்லாம் அப்பாற்பட்டவைகளாக ஆகுகின்றதே என்பதாக நமக்கு இந்த ஆயத்தை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது தெரியலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லா லியஅபுதூன், அதாவது அடிமைத்தனத்தை அவர்கள் முழுவதுமாக வாழ்நாள் முழுவதும் யா அல்லாஹ் இது எனக்கு நீ கொடுத்தது, நான் உன்னுடைய அடியான், நீ என்னுடைய எஜமானன், நீ எனக்கு கொடுத்த ஆரோக்கியம், நீ எனக்கு கொடுத்த பொருளாதாரம், நீ எனக்கு கொடுத்த ஆட்சி, நீ எனக்கு கொடுத்த அதிகாரம், நீ எனக்கு கொடுத்த திறமை என்பதாக எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வினுடைய உபகாரத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய அபுதியத்தை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்வே இபாதத்தானதாக மாறும், வணக்கமாக மாறும் என்பதாக இந்த ஆயத்திற்கு கீழாக முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுமையான முறையில் இபாதத்தாக மாறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் முழுமையான முறையிலே நாம் அபுதியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில எப்ப நம்முடைய உடலிலிருந்து உணர்வுகளிலிருந்து அடிமைத்தனம் வெளிப்படும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் எந்த அளவிற்கு பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவிற்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கைகளை எந்த அளவிற்கு நாம் அப்புறப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நாம் நஃப்ஸிற்கு அடிபணிந்தவர்களாக, நஃப்ஸிற்குரியவர்களாக, மனோ இச்சைக்கு அடிபணிந்தவர்களாக நாம் மாறிப்போவோம் என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டி காண்பிக்கும். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்லுவான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது, நபி எதையெல்லாம் உங்களிடத்திலே கொடுத்தார்களோ, ரசூல் என்னுடைய தூதர் எப்படி வாழ வேண்டும் என்பதாக உங்களிடத்திலே கற்றுக் கொடுத்தார்களோ, ஃபஹுது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அப்படி நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் இபாதத்தாக மாறும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் வாங்கிறது, நீங்கள் 10 ரூபாய் லாபம் அடைந்து விட்டீர்கள், 10,000 ரூபாய் லாபம் அடைந்து விட்டீர்கள், லாபத்தை மட்டும் நீங்கள் அடையவில்லை, மாறாக நன்மையையும் சேர்த்து அடைந்து கொண்டீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்தது வியாபாரம் அல்ல, இபாதத் என்பதாக தீனுல் இஸ்லாம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்த முறையிலே நான் பொய் சொல்லாமல், பகட்டு செய்யாமல், அடுத்தவரிடத்தில் எந்த ஒரு பேராசையும் வெளிப்படுத்தாமல், கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்தாமல் நான் உண்மையான முறையில் என்னுடைய வியாபாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் நான் செய்தேன். என்னுடைய இபாதத் வழக்கமாக ஆகிவிட்டது. மாலை நேரத்தில் அவர் இரவு நேரத்தில் தூங்க செல்கின்ற பொழுது ஒது செய்துவிட்டு நபியினுடைய சுன்னத்தை பேணி அவர் தூங்கி எழுந்திருக்கிறார். தூங்கி எழுந்தது அவர் 2 ரக்காத்து தொழவில்லை, வேறு எந்த ஒன்றையும் செய்யவில்லை. நபியினுடைய சுன்னத்தான முறையை பேணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அந்த முறையை பேணி அவர் துஆவை ஓதிக்கொண்டு அழகான முறையிலே படுத்தார். காலையிலே எழுந்திருத்தார். இரவு முழுவதும் வணக்கத்தினுடைய இபாதத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார், சாப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முறைப்படி, நபியினுடைய அந்த வார்த்தையின் வழிகாட்டுதலின்படி ஹலாலான உணவை கண்ணியமான முறையிலே அமர்ந்து கண்ணியமான முறையிலே அவர் துஆ ஓதி சாப்பிடுகிறார். ஒவ்வொரு பருக்கையும் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறது, அவருக்கு உணவாக மாறுகிறது என்பதை தாண்டி ஒவ்வொன்றும் அவருக்கு நன்மையாக போய் சேருகிறது. இப்படி இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, இதற்கு என்ன பொருள்? அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்விற்கு முன்பதாக நம்முடைய அபுதியத்தை,
யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியானாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுட்டி காண்பிக்கிறார். இந்த உணர்வை நாம் எப்போ வெளிப்படுத்துவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான அந்த சுன்னத்துகளை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன அந்த அபுதியத் என்பது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை புரிகிறோம். இது மிகப்பெரிய பாக்கியம். ஒரு வாழ்க்கையே இபாதத்தாக மாறுதுன்னா சாதாரணமானது விஷயமா? நாமெல்லாம் நினைக்கிறோம் வாழ்க்கை என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. இஸ்லாம் சொல்கிறது வாழ்க்கைதான் வணக்கம், வாழ்க்கைதான் வணக்கம். வாழக்கூடிய அந்த வாழ்வியலை நீங்கள் அல்லாஹ்விற்கு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காண்பித்து கொடுத்த அந்த சுன்னத்தான முறைகளில் நீங்கள் அமைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை, அந்த வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அது சுன்னத்தானதாக இபாதத்தானதாக மாறுகிறது. இது மட்டுமல்ல, எப்பொழுது அது சுன்னத்தை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு அறிவியல் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் எப்படியாச்சும் அவதூறுகளை சொல்லிட வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நஞ்சம் பேராக இருக்கிறாங்க. முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்காதா? அதற்காக முயற்சி செய்ய மாட்டார்களா? எவ்வளவு முயற்சிகள் நடைபெறுகிறது தெரியுமா? மேலை நாடுகளில் இதற்கென்று ஒரு தனியாக ஒரு கல்லூரியை வைத்து அதற்காக ஒரு ஆய்வுக்கூடத்தை வைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிப்பதற்காக எத்தனையோ நூற்றாண்டுகளாக பயிற்சிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதற்கு பதிலை அந்தந்த நேரத்திலே முஃபஸ்ஸிரீன்களின் மூலமாக, உலமாக்களின் மூலமாக, இமாம்களின் மூலமாக அவைகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கப்பட்டு விடுகிறது. அவங்களும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும், இன்னைக்கு வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துடைய விஷயத்திலே அவர்கள் நான் ஒரு குறையை சொல்ல முடியாது. எப்படி ஒரு குர்ஆனில் ஒரு சின்ன ஒரு குறையை காட்ட முடியவில்லையோ அது போன்று நபியினுடைய ஒரே ஒரு சுன்னத்தை சுட்டி காண்பித்து இந்த சுன்னத் ஆரோக்கியத்திற்கு மாற்றமாக இருக்கிறது, இந்த சுன்னத் நம்முடைய உடலுடைய கூறுக்கு மாற்றமான முறையில் இருக்கிறது, அறிவியலுக்கு முரண்பட்டு இருக்கிறது என்கின்ற ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியலை, சொல்ல முடியலை. மாறாக இந்த சுன்னத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது. வாரத்தில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார், வாரத்தில் 2 நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது என்பதாக சொல்கிறார். குறைஞ்சபட்சம் மாதத்தில் 3 நாள் அவர் பத்தியம் இருக்கிற பொழுது அவருடைய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் அகன்று அவர் என்ன செய்கிறார், ஹார்ட் அட்டாக்கை விட்டும் அவர் தவிர்க்கப்படுகிறார் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டு காணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் பல் மருத்துவத்தை கொடுத்து பேசுகின்ற எல்லா பேச்சுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரே ஒரு மிஸ்வாக் அந்த மொத்த அறிவுரையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்படி என்னென்ன மருத்துவர்கள் என்னென்ன ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு சொல்கிறார்களோ அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொக்கிஷமான அந்த சுன்னத்துகளிலே மறைந்திருக்கிறது. ஒரு பக்கம் வாழ்க்கையே இபாதத்தாக மாறுது, இரண்டாவது வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியம் கிடைக்கிறது, இரண்டாவது அந்த சுன்னத்தை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு மன அமைதியை கொடுக்கிறான், ஒரு நிம்மதியை கொடுக்கிறான். ஒரு தூக்கத்திலே அவருக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்றார், எவ்வளவோ விஷயத்தை செய்கிறார், காலையில் எந்திரிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக வேலையை பார்த்துட்டு வந்துட்டு காலையில் எந்திரிக்க முடியலன்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து கொடுத்த அந்த ஃபாத்திமா தஸ்பீஹ் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லிவிட்டு படுமா. இது எவ்வளவு பெரிய களைப்பாக இருந்தாலும் ராஹத்தாக நிம்மதியாக எழுந்திருப்பாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தஸ்பீஹை எவ்வளவு களைப்போடு நாம் ஓதிட்டு படுத்தாலும் சரி, நீங்கள் நாம் உண்டா கண்கூடாக பார்க்கலாம், எழுந்திருக்கிற பொழுது அவ்வளவு ராஹத்தான எழுவு, ராஹத்தான முறையில் எந்திரிக்கக்கூடிய ஒரு தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இபாதத்துகளை நாம் மகரிபிலிருந்தே நாம் கடைபிடிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னார். என்னென்ன சூறாக்களை எல்லாம் ஓதணுமா அந்த சூறாக்களை எல்லாம் ஓதிட்டு கரெக்டாக நம்முடைய இரவு நேரத்தில் படுக்கைக்கு போய் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முறைப்படி தூங்கினா தூக்கம் எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அப்போ மன அமைதி, மன நிம்மதி என்பது
ஒரு மன ஓர்மை என்பது சுன்னத்தை கடைபிடிக்கின்ற பொழுது ஏற்படும். இந்த மன ஓர்மை இல்லாத காரணத்தினால நமக்கு பிரஷர், பிபி என்கின்ற எல்லா விதமான மனநோய்களும் நமக்கு வருவதற்கு காரணமாக இருக்கும். அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் கண்ணியமான வாழ்க்கை, ஒரு சுன்னத்தான முறையை கடைபிடிக்கின்ற பொழுது கெட்ட உள்ளம் கொண்டவர்களுக்கு தான் அது ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை தரும் என்கிறார். அது முஸ்லீம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, தாடி வைக்காதீங்க, என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலை, தாடியை வைக்காதான் என்னுடைய அக்காவுக்கு பிடிக்கலை, என் மகனுக்கு பிடிக்கலை என்பதாக சொல்கிறார். அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? உள்ளம் கெட்டு போயிருக்கிறது, உள்ளம் கெட்டு போயிருக்கிறது. அதே நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா சுன்னத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அது மாற்று மதத்தினவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி. அப்போ கண்ணியமான சூழலை அல்லாஹ் ஜல்ல வ தஆலா சுன்னத்தில் தான் வைத்திருக்கிறான். அப்போ சுன்னத்தான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கை மன நிம்மதிக்கு உரித்தானதாக மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கை கண்ணியத்திற்குரியதாக மாறுகிறது. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையே இபாதத்தாக, வணக்கமாக, நன்மைக்குரியதாக மாறுகிறது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே சாப்பிடுகின்ற பொழுது நபியினுடைய சுன்னத்துகள் என்ன தேடி தேடி நாம் அமல்கள் செய்ய வேண்டும். தூங்குகின்ற பொழுது நபியினுடைய சுன்னத்துகள் என்ன அவைகளை தேடி தேடி அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வியாபாரத்திலே நபி சொன்ன சுன்னத்துகள் என்ன, நபி காண்பித்து கொடுத்த சுன்னத்தான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் தேடி தேடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் பொருளாதாரத்தை மட்டும் ஈட்டவில்லை, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நன்மைகளும் நம்மிடத்தில் சேரக்கூடியவைகளாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் சீர்திருத்தம் என்பதாக பேசிய எல்லோருமே சொல்லக்கூடிய வார்த்தை, நடுநிலை காணக்கூடிய எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகத்தினுடைய அந்த வழிமுறை, காண்பித்த வழிமுறையிலே தான் முழுமையான சீர்திருத்தம் இருக்கிறது என்பதாக வரலாற்றிலே தோன்றிய வரலாறுகளை அறிந்த எத்தனையோ நபர்கள், மாற்று மதத்தினவர்கள் கூட சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸுன்னத்து கஸஃபீனத்தி நூர் மன் ரகிபஹா ஃபகத் நஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கப்பலை போன்று வைத்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கப்பல் வந்து நின்றது. யாரெல்லாம் ஈமான் கொள்கிறீர்களோ அதிலே ஏறிக்கொள்ளுங்கள் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது. யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஏறிவிட்டார்கள். அல்லாஹ்வினுடைய அடியார்கள் ஏறிவிட்டார்கள். துன்யாவிற்கு சொந்தக்காரர்கள், துன்யாவை ஆசைப்பட்டவர்கள், உலகத்தின் மீது பேராசை கொண்டவர்கள் அந்த கப்பலின் மீது ஏறுவதற்கு அவர்கள் தயக்கம் கொண்டார்கள். கடைசியிலே அந்த மிகப்பெரிய வெள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அவர்களை அழித்து விட்டான். அதுபோன்றுதான் இந்த உலகத்திலே பேராசை, இந்த உலகத்திலே குரோதம், பொறாமை என்கின்ற மிக கெட்ட நோய்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், சுன்னத் என்கின்ற அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கப்பலை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சுன்னத்திலே, அந்த கப்பலிலே யாரெல்லாம் ஏறிக்கொண்டார்களோ ஃபகத் நஜா, அவர் வெற்றி பெற்று விட்டார். யாரெல்லாம் அதிலே ஏறாமல் பின்தங்கி விட்டார்களோ அவர்கள் அழிவிற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்பதாக குறிப்பிடக்கூடிய செய்தியை நம்மினால் பார்க்க முடியும். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால், இருக்கக்கூடிய எல்லா பாக்கியத்திற்கும் சொந்தக்காரர்களாக மாறும். இரண்டு உலகத்தினுடைய பாக்கியத்திற்கும் சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னும் சொல்ல போனால், உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும், எல்லா இறைநேசர்களும், எல்லா நல்ல மக்களும் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நினைச்சது என்ன தெரியுமா? என் ரப்பு என்ன விரும்பிடணும், இறைவனுடைய அன்பை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எதிர்பார்க்கக்கூடியவர்களாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை எதற்காக அறுத்து பலிவிடுவதற்காக கூட துணிந்தாங்க. நெருப்புல போட்டாலும் பரவாயில்லை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எதற்கு முன் வந்தார்கள்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எதற்காக நோயை அவர்கள் சகித்து கொண்டார்கள்? அன்னை ஆசியா அம்மையா தன் மீது மிகப்பெரிய ஒரு பாறை
போட்டியிட்ட பொழுதும் கூட அவர்கள் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தது எதற்காக? ஆஜரா அம்மையார் யாரும் இல்லாத அந்த பகுதியிலே தன்னுடைய குழந்தையோடு அவர்கள் தனித்து இருந்ததன் காரணம் என்ன? எல்லாமே அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும். அல்லாஹ் என்னை பொருந்திக்கிட்டா போதும், அல்லாஹ் என் மேல நேசம் வைத்தா போதும், அல்லாஹ் என்னை துரித்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு முன்னால் உள்ள சமுதாயம் பெற்ற அந்த இறை அன்பை நமக்கு இலகுவான முறையிலே கொடுக்கிறான். நீங்கள் சுன்னத்தை கடைபிடியுங்கள், நீங்கள் சுன்னத்தான முறையில் இருங்கள். சுன்னத்தான முறையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தருகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஒரு முஃமின் அல்லாஹ்வை விரும்பாம இருப்பானா? ஆனால் சொல்றது நானும் அல்லாஹ்வை விரும்புகிறேன் என்பதாக சொல்றது. அல்லாஹ் தஆலா அளவுகோல் சொல்றான். சும்மா வாயில சொல்றது இல்லை. வாயில நான் அல்லாஹ்வை விரும்புகிறேன், நானும் அல்லாஹ்வை விரும்புகிறேன், மனசுல இருந்தா போதுஞ்சி என்பதாக சொல்வது அது பொய். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் உண்மையில் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் நபியை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளை. நபியே சொல்லுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அப்படி நீங்கள் பின்பற்றினால்தான், நபியை பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்க வேண்டுமா? என்னுடைய ரப்பு என்னை நேசிக்காமல், என்னுடைய ரப்பு என்னை படைத்த இறைவன் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மறுமையிலே அல்லாஹ்வை நாம் எந்த முகத்தோடு போய் சந்திப்போம்? ரப்பை போய் சந்திப்பதற்கு இருக்கிறோமே. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நபியினுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். நம்முடைய உடையில நபியினுடைய சுன்னத்துகள் இருக்க வேண்டும். நம்முடைய முடி ரோமத்திலே தலைமுடி எப்படி வளர்க்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான சுன்னத்துகள். அதை எப்படி வெட்டுறது? இன்னைக்கு வெட்டக்கூடிய முறைகள் எல்லாம் அந்த சினிமா துறையிலே இருக்கக்கூடியவர்களுடைய காட்சிகளை பார்த்துவிட்டு நம்முடைய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்களா என்று பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைகள் மாறி போய்கொண்டு, ஒரு சாதாரணமான ஒரு சிங்காக இருக்கக்கூடியவர், மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர் கூட அவர்களுக்கு அந்த ரோஷம், தன்னுடைய இதை விட்டு கொடுக்கக்கூடாது, தன்னுடைய தனித்தன்மையை நாம் பேண வேண்டும் என்கின்ற ரோஷம். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் ஆரோக்கியத்தையும் போதிப்பதற்காக வந்த அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை சர்வசாதாரணமாக ஜாபு போயிடும், அது போயிடும், இது போயிடும் என்பதாக விட்டு சொல்லக்கூடிய சமுதாயத்தை நம்மளால் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுன்னத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வயஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அன்பு பெருமக்களே, சஹாபாக்கள் எல்லாம் இந்த நபியினுடைய சுன்னத்திலே பேராசை கொண்டவர்களாக இருந்தார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாயின் மீது மிகப்பெரிய அன்பை கொண்டவர்கள், நேசம் கொண்டவர்கள். தாயை சாப்பிட்டால் தான் சாப்பிடுவார்கள், தாய்க்கு ஏதாவது வந்துவிட்டால் துடிதுடித்து போய்விடுவார்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இஸ்லாத்திற்கு வந்தது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்கு பிடிக்கவில்லை. நீ அந்த கண்டிப்பாக இஸ்லாத்தை விட்டு வந்துவிட வேண்டும், அந்த முகம்மதை நீ தூர எறிய வேண்டும், அந்த முகம்மதை நீ விட்டால் தான் நான் சாப்பிடுவேன் என்பதாக பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்து மரண படுக்கையில் ஆகிவிட்டார். சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள், தாயே நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் ஆயிருச்சுனாலே எனக்கு தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், தயவு செஞ்சு சாப்பிடுங்க என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது சொல்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் சாப்பிட வேண்டும் என்றால், நான் சத்தியம் செய்து விட்டேன், சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த முகம்மதை நீ விட்டுவிடு, முகம்மதை விட்டுவிட்டால் நான் இப்பொழுதே சாப்பிடுகிறேன், நீ முகம்மதை மட்டும் விடலன்னா நான் சாப்பிடாமே செத்து போய்விடுவேன் என்பதாக சொல்லுகிற பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லவ் கான லகி அல்ஃப் நஃப்ஸி, தாயே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு 1000 உயிர் இருந்து வ நஃப்ஸுன் ஃபஹரஜத் மின்கி நஃப்ஸன் பஅத நஃப்ஸின்,
ஒவ்வொரு உயிராக உங்களிடமிருந்து வெளியேறினாலும் மா தரத்து தீனி ஆதா பிஷையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஷரியத்தை ஒரு கண் இமைக்கக்கூடிய நொடியில் கூட நான் விடமாட்டேன் என்பதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா, யார் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா, ரோம் நாட்டினுடைய சக்கரவர்த்திக்கு முன்பதாக ஒரு கைதியாக நிறுத்தி வைக்கப்படுகிறார். ரோம சக்கரவர்த்தி சொல்றார், நீ சஹாபியா, நபியினுடைய தோழரா என்று கேட்கிறார். ஆமா தோழர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, நான் என்னுடைய ஆட்சியினுடைய பாதியை தந்து விடுகிறேன், உன்னை நான் விட்டுடுறேன், ஒன்னே ஒன்று முஹம்மதை நான் விட்டு விட்டேன் என்று சொல், முஹம்மதை நான் வெறுக்கிறேன் என்று தசம வார்த்தைக்கு சொல்லு, அப்படி சொல்லிட்டேன்னா நான் விட்டுடுறேன், என்னுடைய ஆட்சியில் பாதியை நான் உனக்கு தருகிறேன் என்பதாக ரோம சக்கரவர்த்தி சொல்கிறான். எப்படி நாம யோசிச்சு பார்க்கிறோம், சின்ன ஒரு 2000 ரூபா, ஒரு 50,000 ரூபா, இல்ல ஒரு 10,000 ரூபா, ஒரு 5,000 ரூபா சம்பளத்திற்காக நாம் ஷரியத்தை விடுகிறோம். சின்ன சின்ன லாபத்தை இந்த உலகத்திற்காக நாம என்ன செய்கிறோம், நம்முடைய நபியினுடைய சுன்னத்தை விடுகிறோம். இவர் சொல்றாரு, நிஸ்ஃப முல்கி, என்னுடைய ஆட்சியில் பாதியை நான் உனக்கு தருகிறேன். என்ன சொல்லணும், நபிக்கு எதிராக ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் சொல்லு, பெயரளவுல சொல்லு என்பதாக சொல்கிறார். நான் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிராக ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் விட மாட்டேன் என்பதாக அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார். அப்படியா, சரியா ஒழுங்கா சொன்னா நீ கேட்க மாட்ட போல என்பதாக ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரை, ஒரு எண்ணெய் கொப்பரையை கொதிக்குது, அந்த எண்ணெய் அப்படியே கொதித்து கொண்டிருக்கிறது. கைதிகளை வரவழைக்கிறான், கைதிகளை அப்படியே உள்ளே தள்ளுகிறான், உள்ளே விழுந்தவர்கள் அப்படியே கொதித்து அவருடைய எலும்பு தனி சதை தனி என்பதாக அவர்கள் பீந்து போய் விடுகிறார், அப்படியே புரிந்து போய் விடுகிறார். இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். அழுதவுடன் ஹுதாஃபா அழுதுட்டார், என்னன்னு போய் கேளுங்க, என்ன எதுக்காண்டி அழுகுறார், பயந்துட்டாரா என்பதாக கேளுங்க. மா அபுக்காக், உனக்கு என்ன வந்துச்சு, எதுக்காண்டி அழுகுற, விட்டுறியா, முகமது விட்டுறியா என்பதாக கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், ஹிய நஃப்ஸுன் வாஹிதத்துன் துல்க ஸாஅத்து ஃபதல், என்னிடத்தில் ஒரே ஒரு உயிர் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக நான் நினைக்கிறேன், என்னிடத்தில் ஒரு உயிர் மட்டும் இருக்கிறது என்பதாக நினைக்கிறேன். என்னுடைய நபியினுடைய ஷரியத்தை பின்பற்றுவதற்காக குந்து அஸ்தஹி அன் யகூன பிஅததி ஷாரி, என்னுடைய உடலிலே எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ரோமத்தினுடைய அளவிற்கு எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டுமே, அந்த உயிர்கள் அனைத்தையும் ஃபதுல்கா ஃபின்னாரி ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக இந்த நெருப்பிலே நான் விட வேண்டுமே என்கின்ற ஆசையிலே நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஒரு உயிர் போயிருன்றதுக்காண்டி நான் அழுகல, எனக்கு ஒன்னே ஒரு உயிர் தானே இருக்கிறது அல்லாஹ்விற்காக கொடுக்கிறதுக்கு என்பதாக நான் அழுகிறேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். என்றால் அன்பு பெருமக்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் எந்த அளவிற்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுவது என்பது நபி நம்மீது கடமை அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் கடமை. நமக்கு பின்னாடி வராம ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலினுடைய அந்த நெருக்கத்தில் வருகிற பொழுது அவர்களின் மீதும் நபியினுடைய சுன்னத்தை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லவ் அன்ன மூசா கான ஐயத், மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், அல்லாஹ்விடத்திலே பேசிய ஒரு நபி, அந்த நபி என்னுடைய உம்மத்திலே வந்தார் என்று சொன்னால், இந்த காலத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, மா வஸஅஹு இல்லா அன் யத்தபிஅனி, அவர்கள் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றார் நபிமார்களுக்கே அந்த நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் திட்டவட்டமாக சுட்டி காண்பிக்கிறார், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளுக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பகிரங்கமாக பேரறிவிப்பை செய்கிறான், பிரகடனத்தை செய்கிறான். فَلْيَحْذَرَ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ, அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை நான் ஏற்படுத்துவேன். أَوْ يُصِيبُهُمْ عَذَابٌ عَظِيمٌ, அல்லது அவர்களுக்கு மிக மோசமான வேதனையை நான் இரண்டு உலகத்திலேயுமே கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பகிரங்கமாக பேரறிவிப்பு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை
ஒருத்தன் வேண்டுமென்றே உதாசீனம் செய்தான் என்றால், சுன்னத்தை வேண்டுமென்றே விட்டான் என்று சொன்னால், அவன் மரணம் அடைவதற்கு முன்பதாகவே பேராபத்தை கொடுப்பேன் அல்லது பெரிய முசீபத்தை, அவருக்கு பெரிய அதாபை ஏற்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஒரு சின்ன வார்த்தை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு சின்னதாக மிஸ்டேக் செஞ்சுட்டாங்க. உஹது யுத்தம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த, எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு தெரியுமா? கண்ணில் இரத்த கண்ணீர் வரும். அவ்வளவு பெரிய இழப்பிற்கு காரணமாக இருந்தது நபியினுடைய ஒரே ஒரு சுன்னத்தை விட்டதற்கு. அன்பானவர்களே, அப்படி இருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலே தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான், மன நிம்மதியை வைத்திருக்கிறான், கண்ணியத்தை வைத்திருக்கிறான் என்பதை மாற்று மதத்தினவர்கள் கூட சொன்னதற்கு பின்பும் கூட, ஆய்வாளர்கள்லாம் சொன்னதற்கு பின்பும் கூட நம்முடைய உள்ளத்திலே நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். யாரெல்லாம் தன்னுடைய நஃப்ஸை மீறி, என் மனைவி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தா நான் அதை பின்பற்றக்கூடியவனாக இருப்பேன், என் உயிர் போனாலும் சரி அப்படின்னு சொல்லி எவன் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான முஃமின் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்பேற்பட்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான சுன்னத்தை நம்முடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடித்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.